ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு. இப்போ நம்ம போயிட்டு இந்த கோழி குஞ்சோட ஸ்டோரியெல்லாம் போன வீடியோவில் சொல்லிவிட்டேன். ஸோ பார்க்காதவங்க தான் போய் பாருங்கள். இப்போ நான் அடை வச்சது 21 அடை வச்சேன். ஸோ இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகும்னு தெரில. இப்போ நான் உங்களுக்கு அடை வச்சு ஒரு 2 நாள் கழித்து தான் வீடியோ எடுத்துருக்கிறேன். ஏன்னா எப்படி வச்சுருக்கிறேன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 2 டேஸ் கழித்து செட்டில் ஆனதுக்கப்புறமா வீடியோ போடலான்னு இருந்தேன். மொட்டை மாடியில் நீங்கள் தாராளமாக கோழி வளர்க்கலாம். மாடி பறந்து போவோம். இது வரைக்கும் அந்த பிரச்சனை எனக்கு வந்ததில்லை. அதே போல் அடை வச்சதும் கோழி குஞ்சு நல்லா பொரிக்கும். நீங்கள் மழை சீசனை விட வெயில் காலத்தில் வச்சிங்கன்னா நல்லாவே கோழி குஞ்சு பொரிக்கலாம். நான் இது வரைக்கும் நல்லா அடை வச்சு நிறைய கோழி குஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த டைம் லாஸ்ட் டைம் வச்சதில் இவர் ஒருத்தர் மட்டும் தான் எனக்கு கிடச்சாரு. ஏன்னா 2 கோழி ஒன்றா அடை வச்சதுனால தான் இனிமேல் அந்தமாதிரி பண்ணவே கூடாது ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இனிமேல் ஏன்னா எனக்கு இடம் கிடையாது. முயல் வாங்கினதுனால என்னாச்சுன்னா முயலுக்கு ஒரு இடம் போயிடுச்சு. அதனால் அடை வைக்க இடம் இல்லை. ஸோ மழை சீசனாக வேறு இருந்தது அடை வைக்கும்போது கரெக்டாக. அதுவும் 2 கோழி அடை படுத்ததுனால ஒன்றா வச்சிட்டோம். அதுதான் பெரிய மிஸ்டேக்கு. இனிமேல் நான் மோஸ்ட்லி மழை காலத்தில் அடை வைக்கவே மாட்டேன். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கோழி வெயில் காலம்லாம் விட்டுட்டு கரெக்டாக மழை சீசன் அப்போ தான் அடைக்கி உட்காந்துது. அதனால் அப்படியே வச்சுட்டோம். அதுவும் மழையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிது. அந்த டைம் பார்த்து நமக்கு ஒரு ஆகஸ்ட் அந்த மாதிரி, ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி மழை வரும். ஸோ ஆனால் இந்த டைம் மழை பார்த்திங்கன்னா மே ஜூன் அப்படி வந்ததுனால கரெக்டாக அந்த டைம் பார்த்து கோழி அடை படுத்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு எங்கே கோழி அடை வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ இவர் தூங்கட்டும். நம்ம இது நான் ஒரு அரிசி பை இங்கே லாக்லாம் போட்டாச்சு. ஸோ பூனைலாம் எதுவும் பண்ணாது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனை போட்டு மூடிடலாம். மூடிட்டு இப்போ கோழி அடை வச்சுருக்கிறேன். ஸோ அது இவங்க அம்மாவா இல்லை வேறு கோழியாக எனக்கு தெரியல. நான் காமிக்கிறேன்.